பல்கலைக்கழக மசோதாக்கள் உச்சநீதிமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் அளித்த அந்த தீர்ப்பை விமர்சிக்கும் வகையில் குடியரசுத் தலைவரை கொண்டே 14 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் இன்றைய பாஜக ஆட்சியாளர்கள். குடியரசுத் தலைவரை அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட வைக்கக்கூடிய அளவுக்கு பாசிச பாஜக அரசு இருக்கிறது என்பது மிகுந்த கவலை அளிக்கிறது. அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு அரண் குடியரசுத் தலைவர் என்கிற பதவியாகும். அந்த பொறுப்பிலே உள்ள ஒருவரை பயன்படுத்தி அரசமைப்பு சட்டத்தை கேலிக்குள்ளாக்கும் முயற்சியிலே பாஜக அரசு ஈடுபட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி B.R. கவாய் அவர்கள் மகாராஷ்டிரா சென்றிருக்கிறார். அவர் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அந்த மாநிலத்தில் உயர் அதிகாரி, தலைமை போலீஸ் அதிகாரி, மாநில தலைமை செயலாளர் ஆகியோர் அவரை வரவேற்க வேண்டும் என்பது சட்டப்பூர்வமான நடைமுறையாகும், ஒரு புரோட்டோகால் ஆகும். ஆனால் மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த காவல்துறை தலைமை இயக்குனரோ அல்லது தலைமை செயலாளரோ அவரை சட்டப்பூர்வ முறைப்படி அழைக்க செல்லவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவரே அதனை வேதனையோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார். பாஜக அரசு தலித்துகளை எவ்வாறு நடத்துகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. மகாராஷ்டிராவில் முதலமைச்சராக இருப்பவர் பாஜகவை சார்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களாவார். ஆகவே பாஜக அரசின், மகாராஷ்டிரா மாநில அரசின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. இல்லை, அனுமதித்தலைன்னா நாங்கள் கோர்ட்டு தானே போவோம். தள்ளி வைக்கிறதுக்கு இன்னும் நாங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது, கூடுதலாக ஜனநாயக சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கிறது. மாவட்ட வாரியாக செயற்குழு கூட்டங்களை நடத்துவதற்கு போதிய கால அவகாசம் இல்லை என்ற தகவலை முன்னணி பொறுப்பாளர்கள் என்னிடத்தில் எடுத்துரைத்தார்கள். ஆகவே குறுகிய கால இடைவெளியில் இதை வெற்றிகரமாக செய்ய இயலாத சூழல் இருக்கிறது என்பதை முன்னணி பொறுப்பாளர்கள் சொன்னதன் அடிப்படையில் தள்ளி வைத்திருக்கிறோம். பாஜக வீழ்த்த எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேரணும்னு செஞ்சு அதை எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா இப்ப அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் சொல்றாங்க. திமுக வீழ்த்தணும்னா எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேரணும் அப்படின்ட்டு பல குரல்கள் அந்த மாதிரி எழும்ப ஆரம்பிச்சு. அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் திமுக இருக்கிறது. அதை செய்ய சாத்தியக்கூறுகள் என்பது அது எதிர்கட்சிகளுடைய கடமை அல்லது எதிர்கட்சிகளுக்குரிய ஒரு செயல் திட்டம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த நிமிடம் வரையில் திமுக தலைமையிலான கூட்டணி தான் ஒரு கூட்டணி என்கிற வடிவத்தோடு இருக்கிறது. எதிர்கட்சிகள் இன்னும் ஒரு கூட்டணி என்கிற வடிவத்தையே எட்டவில்லை. அதிமுகவும் பாஜகவும் நாங்கள் சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அது தொடருமா என்று தெரியாது. அதே கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாமக இன்னும் அது பற்றி எந்த முடிவையும் எடுக்கவில்லை. அவர்கள் எந்த அணியில் இருக்கிறார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. தேமுதிக என்ன செய்யும் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆகவே அவர்கள் இன்னும் ஒரு கூட்டணியாகவே வடிவம் பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நடிகர் விஜய் அவர்களை அதிமுக கூட்டணியிலே இணைப்பது என்றெல்லாம் செய்திகள் பேசப்படுகின்றன, சமூக ஊடகங்களிலே வந்து கொண்டிருக்கின்றன. அவர் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாரா? அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியிலே அவரும் ஒரு பங்குதாரராக போவாரா? அல்லது என்னுடைய தலைமையிலே நீங்கள் எல்லாம் வாருங்கள் என்று சொல்லுவாரா? தெரியாது. ஆக எதிர்க்கட்சிகளிடையே ஒரு ஐக்கியம் உருவாவதற்கு போதிய
முகாந்திரங்கள் இல்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக கூட்டணிதான் மீண்டும் மக்கள் செல்வாக்கோடு ஆட்சியை கைப்பற்றும் என்று பெரிதும் நம்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.